அவர் பாய் சொல்லுங்க.
யார பத்தினா சொல்ற? யார பத்தி? என்ன பாட்டு பாடுனா? நீ என்ன பாட்டு பாடுனா? அவர் வந்திருக்கிறார் யாரு? ஆச்சாரி வந்து பக்கத்துல வந்து பாரு. ஆச்சாரி ஆமா ஆச்சாரி வந்திருக்காருன்னா ஆச்சாரிக்கு தகுந்த மாதிரி பாட்டு பாடுனா ஒரு கோவம் வருது. பாத்தி யாரு? நீ வாத்தியார கூட இருங்க. நான் பாடுறேன் பாட்டு. நீ ஏன் டான்ஸ்? ஓ நீ யாரா? நான் வாத்தியார் நீ சட்டம் பிள்ளை நீ பா பா பாத்தி யாரு? பஞ்சி கொடி பசங்க பூஜை எங்கடா காரம்? அது எங்க போச்சு போ. தெரியுங்க அறுபதாம் கோயில் இருக்கும். அம்மா கோயில் சுற்றி வைக்கிறோம். இதை வச்சு நான் அடுத்தது பழக்கப்படணும் தம்பி. நாம ஏதாவது நினைச்சு அடி வர அது போகட்டும். ஜாதி பிள்ளைக்கார நீ மறித்து மரியாதை வந்தா மரியாதை கூப்பிடலாம். ஆமா அது வாத்தியார்
கொஞ்சம் பொடி கூடு. நாங்க அடிச்சுனே இருக்குதா இப்ப நீ பாடி முடிச்ச உடனே அவர் பாடுறாரு அவர் ஓய்வு எடுக்கிறாரு அவர் பாடி முடிச்ச உடனே நீ பாடுற நீ ஓய்வு எடுக்கிற நாங்க என்ன பாடிக்கினே இருந்தா அடிச்சுக்கினே இருந்தா நாங்க என்ன சீ ஓடு கேரளா இந்த பாட்டுலாம் பாடணும் நடிச்சு வேற மாத்தி சொல்லு. சரி சேகர் அதிகமா சொல்லு. நடிச்சிடுவாங்கடா. நான் சொல்லி தர பாட்டை பாடு. எரியில தண்ணி இருக்கு எதிர்த்த வீட்டுல அது அடிக்க மாட்டான். சீ ஓடு கை வைக்க மாட்டான். கை அடிக்க மாட்டான். எரியில தண்ணி இருக்கு இரும்பு இந்த அவனை கொடுங்க. ஏன்னா அது இருந்து லாபம் இல்லை. அதையும் அடுத்து அது மொத்தமா எடுத்துருப்போம். பாதி இந்த மட்டும் என்ன பண்ண போகுது? அப்படி அசுராந்திரன் என்றால் எந்த வர்க்கத்தில் பிறந்தவன் எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? எனக்கு தெரியும். ஏன் தெரியாது? நான் பிறந்து எனக்கு தெரியாது. கழுத்துல வாங்கறதால நீ அதை சொல்லு. ஒரு ராகுல் அடிக்கல ஒண்ணு ஆமா மேய்தாங்க. ஒரு மாதிரியா தான் ஒன்னு அடிக்காதுக்கிறாங்க. யாரு ஒருத்தன் என்ன பண்ணுவான்? ஒருத்தன் டப்பாக்குன்னு கை பிடிச்சுவான். ஒருத்தன் டப்பாக்குன்னு ரெண்டு காலம் தூக்குவான். தூக்கி அப்படி ஒரு தலை பிடிச்சுவான், அப்படி ஒரு காலை பிடிச்சுவான். ஒருத்தன் உங்க நின்று வம்பால அப்படி அடிச்சு போய் போடுவான். இன்னும் அதுவே தான் ஒன்னு அடிக்காத குறையா இருக்குது. பிடிக்கிறீங்களா? கொஞ்சம் காலம் வரணும். இல்ல ட்ரை பண்ணி பாக்குறதா? எங்க அண்ணன் வரட்டும், அவனை நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அப்படி இருக்கு அத்ராந்திர வர்க்கம். அத்ராந்திர என்றால் அது யாரு? 30 இவர்களுக்கெல்லாம் தலைவனாய் விலகி வரக்கூடியவர். இவருக்கெல்லாம் தலைவன் பேர் உண்டு. அவர் யாரு? ஆதி முதல் இருக்க முடியாது பேர்பட்ட பாராகிய பிரபஞ்சம். என்னதுவா? நான் முழுசா நான் சொல்ல மாட்டேன். ஆதிதான் சொல்லுவேன். ஆமா சொல்லு. இப்பேற்பட்ட பாராகிய பிரபஞ்சம். இப்பேற்பட்ட பாராகிய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்திலே முதலாக பிரம்மதேவன் உடலிலே எத்தனை முனிவர்கள் பிறந்தார்கள்? பாருங்க 6 முனிவர்கள். 6 பேர். அவர்கள் யாவரே? யாரு? தெரியாது. சரி உண்மையே தெரியாது. அட அத்தை இருமாக முனிவன். எனக்கு தெரியும். ஒரு முனிவர் பேர் கூட தெரிய மாட்டேது. 6 பேர் போனா 7 பேர் போனா எனக்கு தெரியும். உன் வர்க்கத்தில் உனக்கு தான் தெரியும். நானே எங்க அப்பா அம்மாவை கேட்ட தான் தெரியும். நான் யாருக்கு போறேன்னு எங்க அம்மாவை கேட்ட தான் தெரியும். அவன் யாரு கூட படுத்தினாலும் அதிகமா சொல்ற. அதிகமா நான் உண்மையை சொல்றேன். அப்படி பிரம்மதார் முதலிலே 6 முனிவர்கள் சொல்றார்கள். ஆமா 6 முனிவர். அவர் யாரு? அத்திரி, அரிசி, குலால், கிரால், கிராத்து என்று சொல்லக்கூடிய 6 முனிவர்கள். ஆமா அந்த 6 முனிவர்களே அரிசி கேள்விப்பட்டிருக்கிற அரிசி ரேஷன்கள்ல போடுறாங்க. அவர் சொன்னாரு கேட்கல? அரிசி கோயம்பருப்பு. ஆமா சரி
ஏற்றி விடுவான் அவனா என்னைக்கு வந்தேன்னு சொல்லி நிதானம் பண்ணி அடிக்கடா அப்படி அந்த அரிசியர் புதல்வன் பலிக்காதுன்றியா இங்க வந்து ஒன்று வாங்கி போட்டு அரிசியர் புதல்வன் புதல்வன் காசிபன் காதிபன் அப்பேற்பட்ட காசிபன் மகமுனிவராகப்பட்டவர் யாரை கூடி பிறந்தார் எனக்கு தெரியாது சாமி பாட்டுக்கு பாட்டு பாடணும் யாரு கூடி பிறந்தாய் அந்த மாயை என்ற பெண்ணுடையாள் மரியாதை கேட்டா மரியாதை கேட்டா அப்படி காசிபன் ஓடிக்கும் அதுக்குதான் வரமாட்டேன் ஒரு வருஷம் கட்டிக்கின்னு வாசனம் நிறைய வாசனம் பேசுவேன் நான் என்ன சொல்றேன் இதே போல எல்லா ஊர்லயும் ஆடணும் ஐயோ ஆமா அது மட்டும் இங்க மட்டும்